Dinamagar. Hi. First of all, thanks and appreciation for this clarification. ஏன்னா இந்த கிளாரிஃபிகேஷன் இல்லாம நெறைய உங்கள பத்தி போயிட்டே இருந்ததுங்க. Welcome, ma'am. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட். இப்போ நீங்க ஆக்டிங்ல மறுபடியும் இது டைரக்ஷன் ஆக்டிங்க்கு வந்திருக்கீங்க. டு யூ ஹேவ் எனி ஐடியா டு எக்ஸ்டெண்ட் திஸ் ஆக்டிங்? ஏன்னா இப்ப 2 ஸ்கெட்யூல் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ திரும்ப ஆக்ஷன் பண்ணலாமா? நடிக்கலாமா? இல்ல நீங்க டைரக்ஷனுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு இல்ல மேம். திரும்பி போறதுக்கான விஷயமே இல்ல. இடையில ஸ்கூல்ல லீவ் விட்ட மாரி தான். அந்த கேப்ல ஓடி போய் நடிச்சுட்டு வந்துட்டேன். பட் ஆனா என் ப்ரொஃபஷன் டைரக்ஷன் தான் மேம். நான் அதில தான் இருக்க போறேன். இதே மாரி திருப்பி ஒரு 6 மாசம் படங்களுக்கு நடுவுல கேப் வந்து ஒரு சின்னதா யாராவது ஒரு கதை எடுத்தா நடிக்கலாமா? பட் இப்போதைக்கு அந்த எண்ணம்லாம் இல்லங்க. அருண் படம் முடிச்சுட்டு டைரக்ஷன் போவோம். சார் பெஸ்ட். அல்லுக்கு சார் அல்லு அர்ஜுன் படம் இரும்பு கை மாயாவியா சார். இரும்பு கை மாயாவி அந்த கதை தான் அல்லு அர்ஜுன் பண்றேன். இல்ல சார். அது வந்து இப்ப தான் அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க சார். அந்த படத்த பத்தி. 2வது அவங்க ப்ரொடியூசர் சார்பா அவங்க சைட்லேருந்து வர அனௌன்ஸ்மென்ட் வர வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு படம் பண்றோம். சார் லோகேஷ் சார் உங்க எஸ் சார். சார் அதாவது கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னால நீங்க சில இன்டர்வியூஸ்லாம் குடுத்தீங்க. அத வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது ஒரு எக்ஸாஜரேஷன்னு நெனச்சுட்டு, அத பத்தி சோஷியல் மீடியால வந்து உங்கள பத்தி நெகட்டிவிட்டியோட பேச ஆரம்பிச்சாங்கன்ற மாரி தான் தோணுது. அது உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு சார்? நீங்க சொன்னது என்ன? செஞ்சது என்ன? மக்கள் மத்தியில எப்படி போய் சேர்ந்துச்சு? சார் இப்ப நான் சொன்னாலும் திருப்பி அதான் நடக்க போகுது சார். ஸோ நான் வந்து ஒரு ஒரு படத்தோட கலெக்ஷன பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது, அது என்னோட என்னோட ஐடியாலஜி சினிமாவ. நான் 1000 கோடி சம்பாரிச்சு காட்டுறேன்னு ஒரு படம் எழுதவே முடியாது. நான் அதான் முன்னாடியும் சொல்றேன். பட் ஆனா என்னன்னா, நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம நம்ம கூட இருக்கவங்க யார் எவ்வளோ சொன்னாலும், அவங்க அந்த படத்து மேல எக்ஸைட்மென்ட், ரஜினி சார் மேல இருந்த எக்ஸைட்மென்ட், அவ்வளோ ஸ்டார்ஸ பார்த்த எக்ஸைட்மென்ட்ல இந்த 1000 கோடிங்கிற பிரச்சனைய ஆரம்பிச்சுருவாங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து. இப்ப அதனால 500 கோடிக்கு சம்பாரிச்ச படம் கூட இப்ப வந்து நான் பதில் சொல்ற அளவுக்கு அங்க ஆயிருச்சு. கிரிட்டிசிசம் அதெல்லாம் விட்டுலாம். பட் ஆனா குடுத்த இன்டர்வியூஸுமே சரி, நான் இத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாரி 1000 கோடிங்கிறத பிரஷரைஸ் பண்ண வேணாம். அந்த அப்படி ஒரு படமா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ற மாரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடி இருந்த எல்லா இன்டர்வியூலயும் சொன்னேன். பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு அளவ மெயின்டெயின் பண்ணணுங்கிறது நான் இந்த படத்திலிருந்து என்னோட லேர்னிங்கா இருக்க போகுது. எனக்கு எவ்வளோ பேசினா போதும். ஏன்னா நான் ரொம்ப கனெக்ட் ஆகி நெறையா ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசுற மாரி பேசிருவேன். அது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் ஆன மாரி ஆயிடுது. ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் ஃபயர் ஆற மாரி ஆயிடுது. ஸோ நான் இதுக்கு மேல வரும்போது கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி மெயின்டெயின் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். சார் இதோட கன்டினியூஷனா நான் கேட்கிறேன். இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. நீங்க ஒருத்தர் போர்ஷன்ல இருந்து நெறைய செலிபிரிட்டீஸ்க்கு வந்து இந்த ஐடி விங் ஆட்டம் வச்சிருக்காங்க சார். தே ஹேவ் அ சோஷியல் மீடியா டீம் ஆட்டம். அந்த டீமுவ அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ, இந்த சோஷியல் மீடியால போடக்கூடிய பதிவோ, இட் பிகம்ஸ் அ பேக் ஃபயர்ன்ற மாரி ஆயிடுது. ஏன்னா உங்கள பத்தி நீங்க சொல்லாதே எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களன்னு சொல்லல. இன் ஜெனரல் ஐ அம் ஆஸ்கிங். ஒரு படம் ரிலீஸ்